श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிருத்திவே நமः. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 798வது நாமாவளி காவிய கலா. கலா நிதி காவிய கலா. கலாங்கிற சப்தம் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கு. வெவ்வேறு விதமான பொருள்களில் வருது. கவி அப்படிங்கிற சொல்லுலேருந்து வந்தது காவியம். கவி அப்படிங்கிற சொல்லுக்கு நம்மலாம் சாதாரணமாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, கவிதை எழுதுகிறவர்கள் கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கவிதைக்கு எப்படிலாம் இருக்கணும், லட்சணம்லாம் இருக்குங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, கவின்னா ஒரு 9 கிரகத்தில் ஒரு கிரகத்துக்கு பேர் கவின்னு பேர். கவினா கவிர் ஆக்ராந்த தரிசிகி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ராந்த தரிசின்னா என்னென்னா, வரக்கூடியவைகளை அறிந்து முன்னதையே சொல்லத்தக்கவன், எதிர்காலம் தெரிஞ்சவன். கடந்த காலமே நம்ம ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்காலம் அப்படி தான் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுப்போம். நம்மளை சுற்றி தெரிஞ்சுக்குவோம். எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது நம்மளால். இந்த கவிங்கிறவன் 3 காலத்தையும் அறிந்தவன், முழுதும் அறிந்தவன். முழுதும் அறிந்தேன்னா நம்ம ஒரு பகுதியாக தான் தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு விஷயமுமே. இப்போ ஒரு சேனல் இருக்குது, 10 சேனல் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சேனலை பார்த்துட்டு இன்னும் அதே நேரத்தில் அதே ஒளிபரப்பப்படுற நிகழ்ச்சி வேறு சேனலில் பார்க்க முடியாது. நம்ம ஒரு சேனல் தான் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குறுகிய அறிவு உடையவன். ஆனால் அந்த கவிங்கிறவன் பேரறிவு உடையவன், கடவுள் பண்புடையவனாக சொல்கிறான். கவிம் கவீனாம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ கவிங்கிறது என்ன அப்படின்னா, பேரறிவு, முக்கால அறிவு, முழுதுமான அறிவு. அது என்ன முக்கால அறிவு? கடந்த காலமும் தெரியணும், எதிர்காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும். அப்படி தெரிஞ்சுக்க முடியாது எல்லாராலையும். அது மாதிரி அறிவினுடைய வகை, அளவு எது வரைக்கும் தெரியும் அப்படின்னு. இப்போ இந்திய வரலாறு, அமெரிக்க வரலாறு தெரியாது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வரலாறு தனியாக இருக்கேன். அப்போ ஒரு அளவு, ஒரு குறிப்பிட்ட இடம் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு உட்படாத பேரறிவு, அதுதான் முற்றறிவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அறிவை இயல்பாக கொண்டவர்கள், அவளுக்கு கவின்னு பேர். அவர்களால் செய்யப்பட்டது காவியம்னு பேர். இந்த கவிகளால் செய்யப்பட்டது. ஆனந்தவர்த்தன்னு ஒரு மிகப்பெரிய ஞானி, ஒரு தன்யாலோகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் இந்த காவியத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவார். அதில் கவினா தித்ரயான்னு சொல்லுவார். 2 பேரோ 3 பேரோ தான் அவர் கவிஞன்னே ஒத்துக்கிறார். சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதில் ஏகப்பட்ட சாஸ்திரம் இருக்குது. நிறைய ஞானிகள் சொன்னது எல்லாமே. இப்போ வியாக்கரணம்லாம் பாணினி பதஞ்சலிலாம் சொன்னது ஞானி. ஆகமெல்லாம் சாட்சாத் சிவபெருமான் சொன்னது. வேதம் யார் சொன்னதுன்னே தெரியல, சுயம்புங்கிறா. அந்த மாதிரி வடமொழியிலே இருக்குது அந்த இலக்கிய பரப்பு. அவ்வளவு விஷயம் இருக்கு உள்ள. அது கவிஞன் நான் சொல்லுவோம் திக்திரேகான 2 பேரும். இந்த காளிதாசன் மாதிரி யாரோ ஒருத்தர் 2 பேர் கவிஞர்கள்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அது சரி, காவிய கலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல கலான அறிவு, கலான உறுப்பு, கலான இனிமை, அது மாதிரி நிறைய பொருள் வரும். இப்போ இந்த காவியத்துக்கு என்ன அர்த்தம்னா, கவியினால் செய்யப்பட்டது காவியம்னு சொல்கிறோம். இந்த காவியங்கள்லாம் என்ன பிரயோஜனம்? எப்பொழுதோ ரகுவம்சம், குமார சம்பவம், அந்த மாதிரி நிறைய காவியங்கள்லாம் சொல்கிறோம். பெருங்காவியம், சிறு காவியம், கண்ட காவியம்லாம் அதெல்லாம் நிறைய சொல்கிறான். அந்த காவியத்துக்கும் இந்த காவியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எது எப்படி இருக்கோ இல்லையோ ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, அபிராமிப்பட்ட சொல்கிற மாதிரி, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. மொழியினால் அதை சொல்லி முடிக்க முடியாது, நினைவுக்குள்ளே அதை அடக்கிட முடியாது,
எட்டாத இருக்கக்கூடிய ஒரு பண்பு இயல்பாகவே அம்பாள்கிட்ட இருக்கு. அப்படி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத ஒரு பொருளை, ஒரு இயல்பை நமக்கு மொழிக்கும் நினைவுக்கும் எட்டும்படியாக சொல்லக்கூடிய பண்பு யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு கவி என்று பெயர், அவர்களால் இயற்றப்பட்டதற்கு காவியம் என்று பெயர். அந்த காவியத்தினாலே விளக்கம் பெறுகிறவள் அம்பாள். அந்த காவியம் அந்த மாதிரி ஒரு விளக்கம், மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத ஒரு பண்பை கவிஞனானவன் தன்னுடைய ஆற்றலால் அம்பாளுடைய வர்ணனை காமிக்கிறாங்க. லலிதா சகஸ்ரநாமம் ஒரு நெடிய பாடல், இப்படிதானே ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறது, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத அந்த குணங்களை ஒரு அடக்கி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 183 ஸ்லோகத்துக்குள்ளே அடக்கி 187 183 ஒரு எண்ணிக்கைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்துக்குள்ளே அனுஷ்டு சந்தஸுக்குள்ளே அடக்கி அம்பாளுடைய சமஸ்த கல்யாண குணங்களையும் மிக அழகாக வரிசைப்படுத்தி புரிஞ்சிக்க முடியாத நமக்கு அறிவுக்கே எட்டாத வடிவமுடைய அம்பாளை சுருக்கி விளக்கி சொல்லி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் காவியம்னு சொல்றோம். இலக்கை இயம்புவது இலக்கணம்னு அழகாக சொல்லுவோம். இலக்கியம் தமிழில் சொல்ற எது இலக்காக இருக்க வேண்டும், அறம் பொருள் இன்பம் வீடு, இதான் இலக்கு. புருஷார்த்தம்னு சொல்லுவோம். அறத்தை அறிய வேண்டும். அறம் என்பது என்ன அப்படின்னா, அடுத்தவா நம்மகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ நாம் அவள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறோம். நாம் அடுத்தவாளை கோவப்படுறோம், நம்ம பேரில் ஒருத்தர் கோவப்பட்டா நம்ம ஒத்துக்குமா? அதுதான் பொருள். அந்த அறத்தின் வழியே சம்பாதிக்கப்பட்ட பொருள், அடுத்தவாளை தொந்தரவு பண்ணாமல் நிந்தனை பண்ணாமல் அந்த மாதிரி விஷயத்தில் மகிழ்ச்சியாக சேகரிக்கப்பட்ட பொருள். இந்த பொருள் எப்படி இருக்கணும்னா, வண்டு பூ நோகாமல் தேனை எப்படி சேகரிக்கிறதோ அந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட செல்வம் அறம் பொருள். இன்பம் முறையாக அறத்தின் வழி தூய்க்கப்பட்ட இன்பம். புலன் அடக்கத்தினாலே பெறுகிற இன்பம். புலன் அடக்கமின்மையினாலே பெறுகிற இன்பம் தான் உலகியல் இன்பம். ஒரு உணவு இன்பமாக இருக்கட்டும், ஒரு மெய்க்கு வரக்கூடிய ஏசி அந்த மாதிரி காற்றா இருக்கட்டும், வாய்க்கு இருக்கக்கூடிய அருமையான சுவையாக இருக்கட்டும், காதுக்கு கேட்கக்கூடிய சங்கீதமாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு நுகரக்கூடிய வாசனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் புலன்களை அடக்கமற்றவைகளாக மாற்றும். ஆனால் புலன் அடக்கத்தினாலே ஒரு ரசம் உருவாகும். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி, 5 புலன்களையும் அடக்கிட்டு அதனால் வரக்கூடிய ஒரு ரசம், ஒரு பண்பு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்? காவியகலான்னா அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு பேருனா மோட்சம். அப்போ அறத்தை சொல்லக்கூடியது, அறத்தின் வழியாக பொருளுக்கு வழி சொல்லக்கூடியது, பொருளின் வழியாக இன்பத்தை துய்ப்பது, இன்பத்தை துய்ப்பதன் வழியாக சலிப்பு ஏற்பட்டு வீடு பேற்றை அடைவது, மோட்சத்துக்கும் வழி சொல்கிறது. இந்த 4த்துக்கும் எந்த ஒரு இலக்கியம் வழி சொல்கிறதோ அதை தான் காவியம்னு சொல்கிறோம். அந்த காவியத்திற்கு லட்சணமாக இருக்கக்கூடியவள், கலா உறுப்பாக இருக்கக்கூடியவள் அந்த காவியத்தின் வடிவாக. அதே மாதிரி காவியத்தினுடைய ஒரு சிறப்பு பண்பு என்னென்னா, வேதம் பிரபு சம்ஹிதான்னு சொல்லுவாள், கட்டளை போடும். சத்தியம் மத தர்மம் சர. ஒருத்தர் ரொம்ப கட்டளையாக போட்டாலே கீழே அதை புரிஞ்சுக்கிறவா கோவப்படுவாள். மித்திர சம்ஹிதா அப்படின்னா ஏன்பா அப்படின்லாம் பண்ணுற அப்படின்னு தோலில் போடுற மாதிரி சகா மாதிரி பேசி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. காந்தா சம்ஹிதத்தையா காவியம்னு சொல்லுவாள். அப்படியே ரொம்ப கணவன் மனைவி, காதலன் காதலி, அவளுடைய சொற்கள் ரொம்ப கவனமாக ஈர்க்கப்படக்கூடிய சொற்களாக, அந்த மாதிரி ஒரு இனிமையாக சொல்லக்கூடியது காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, திராட்சா பல நியாயம் கதலி பல நியாயம்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமானது சாஸ்திரம். சாஸ்திர பாடத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை இலக்கியமாக நடத்துறதுங்கிறது வேற. ஒரு கணக்கு பாடத்தை என்னதான் பண்ணினாலும் ரொம்ப ரசனையாக யாரும் அதை புரிஞ்சுக்க முடியாது. கணக்கு ஒரு வரட்டாக இருக்கும். அதே இலக்கியம் படிக்கும்போது ஒரு இனிமை நமக்குள்ளே தோன்றும், அந்த உணர்வுகளை வரக்கூடியதாக இருக்கும். அதனால் கணக்கை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சக்கூடாது. அதாவது பாடம் சாஸ்திரங்கிறது ஒரு வரட்டாக இருக்கும். அது மாதிரி காவிய கலா அப்படின்னு ஏன் அம்பாளை சொல்கிறோம் அப்படின்னா, தேங்காய் உடைச்சி
பயன்படுத்தணும். வாழைப்பழத்தை உரித்து பயன்படுத்தணும். திராட்சை பழம்னா அப்படியே வாயில் போட்டு சாப்பிடலாம். சீட்லெஸ்லாம் இருக்குது திராட்சை. அந்த மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, மிக எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி, கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப கடுமையான சமாசம் அந்த இதெல்லாம் போட்டு புரிஞ்சுக்காம சாஸ்திரம் மாதிரி அதுக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு அதுக்கு ஒரு வியாக்கியானம், நடராஜா சூத்திரம் பண்ணி அதுக்கு பதஞ்சலி ஒரு பாஷ்யம் பண்ணி அதுக்கப்புறம் வார்த்திகம்னு ஒரு அந்த மாதிரிலாம் விளக்கி இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எளிமையாக புரிகிற மாதிரி, இனிமையாக சொல்கிற மாதிரி, மனதுக்குள்ளே அதை விரும்பி ஃபாலோ பண்ணுற மாதிரி, பின்பற்ற மாதிரி இருக்கக்கூடிய பண்பு காவியத்துக்கு உண்டு. அதனால அம்பாளை பார்த்து காவிய கலான்னு சொல்கிறோம். இந்த நாமாவளியை நம்ம சொன்னால் கவி இயற்றக்கூடிய பண்பை பெறுவோம், மிகச்சிறந்த மந்திர சித்தியை அடைவோம், சொல்வன்மை பெறுவோம். சொல்வன்மை நம்ம சொல்கிற வாக்கு பழிக்கும். அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.